தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே வன்முறை சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டிய கல்வி நிலையங்கள் விளம்பர மாடல் ஆட்சியில் கத்தி, கம்பு, தாக்குதல், ரத்தம் என போர்க்களம் போல மாறி வருகிறது. பள்ளி மாணவர் அடித்து கொலை செய்யப்படுவது, கல்லூரி மாணவர்கள் கத்தியுடன் சுற்றுவது, ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வது போன்ற கொடுமைகளும் தொடர்ந்து வருகிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தாங்கள் அமைச்சர் என்பதையே மறந்து முழுவதும் திமுக அனுதாபிகளாக மாறி ஒன்றிணைவோம் உடன்பிறப்பே வா என விளம்பர மோகங்களில் அரசியல் மேடைகளிலும் மூழ்கியுள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கை உறுதிப்படுத்துவதில் அக்கறை காட்டாத அமைச்சர்களால் பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்குள் நடக்கும் வன்கொடுமைகள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் சென்னை அரும்பாக்கம் அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மீது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நடத்திய தாக்குதல் சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 10 பேர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு நல்லொழுக்க வகுப்புகளை எடுக்க தவறியது, நாங்குநேரி சின்னத்துறை தாக்குதல், தூத்துக்குடியில் கபடி விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவனின் கையை சக மாணவர்கள் வெட்டியது, ஆசிரியர்கள் மீது மாணவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்துவது, பள்ளிக்கல்லூரிகளில் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது போன்றவை பள்ளிக்கல்வித்துறையில் மற்றும் உயர்கல்வித்துறையில் பாதுகாப்பையும் அமைதியையும் ஏற்படுத்த ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்ததையே காட்டுவதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கட்சி நலனுக்காக உழைக்கும் அமைச்சர்கள் மாணவர்கள் நலனிலும் அக்கறை கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கல்லூரியையும் ஆய்வு செய்வது அவசியமாக உள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.